இந்த பலகாரம் இல்லாம பொங்கல் படையலா? வாங்க பச்சை பயிறு சுழியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பச்சை பயிரை வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்துல 1 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் தனியா எடுத்து வச்சிடுங்க. வறுத்த பச்சை பயிரை கழுவி 1/2 கப் தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டு இப்ப இதுல ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளக்கரைசில சேர்த்து ஹை ஃபிளேம்ல கைவிடாம கிண்டுங்க. ஓரளவுக்கு டைட் ஆனதும் இதுல துருவின தேங்காய், கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா கொஞ்சம் நெய் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதும் கையில நெய் தடவி கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளா உருட்டி வச்சுக்கோங்க. மேல் மாவுக்கு 1 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டைய மாவுல டிப் பண்ணி சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுங்க. அவ்வளவுதாங்க, நம்ம ஒரு ஸ்பெஷல் பச்சை பயிறு சுழியம் ரெடி. இந்த வருஷ பொங்கலுக்கு இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.